எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு இமிடேஷன் ஜுவல்லரி ரிவ்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம சேனலில் போடுற எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை தான் போடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே அது யூஸ் ஆகணும், ஓகேவா? அது ஒரு எப்படி சொல்கிற, ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்னா அதில் கண்டிப்பாக எனக்கும் ஒரு யூஸ் இருக்கணும், அது பார்க்குற உங்களுக்குமே யூஸ் இருக்கணும். ஏன்னா உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்க்குறீங்க. ஸோ அவங்க குவாலிட்டியான டைமுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக நான் கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வர ப்ராடக்ட் இமிடேஷன் ஜுவல்லரி. ஆக்சுவலி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் ரெண்டலுக்கு எடுப்போம். ஸோ அந்த ரெண்டலுக்கு எடுக்கிறத விட்டுட்டு ஒரு 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஓனாகவே வாங்கிக்கலாம். ஓனாகவே வாங்கி அந்த ப்ரைடல் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்று, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று, அது மார்னிங் ஃபங்க்ஷன் ஒன்று, ஈவினிங் ஃபங்க்ஷன் ஒன்று, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஒரு 2000ல் ஒரு கம்ப்ளீட் ப்ரைடல் செட்டே நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. அதே ஒரு 4 to 5 ப்ரைடல் செட் வச்சுருந்தோம், ஸ்மால் பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பியூட்டி பார்லரில் போய் ஒரு செட்டை எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்கம் பக்கம் இந்தமாரி கொடுத்து ஒரு 500 கொடுத்தா போதும், ஒரு 300 கொடுத்தா போதும். அது ஒரு மினி பிஸ்னஸ். அது ஸ்மால் பிஸ்னஸ் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரேஞ்சுக்கு அது யூஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு கையில் ஒரு அமௌண்ட் தங்கும். ஸோ அதை நீங்கள் எதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ரைடல் செட் வாங்கினேன். சான்ஸே இல்லைங்க. நான் மேக்ஸிமம் ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் வாங்குவேன். மீஷோவில் எங்கள் அம்மா தான் அதிகமான ட்ரெஸ் எடுப்பாங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுப்பேன். மீஷோவில் அப்பப்போ எடுப்பேன், ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் நான் போய் சொல்கிறதுக்கு இல்லை, ஃப்ளிப்கார்ட்டில் தான் மேக்ஸிமம் ட்ரெஸ் எடுத்திருப்பேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அந்த கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக ஆஃபீஸ் கோயர் அண்ட் வீட்டில் இருக்கவங்க எப்படி யார் யூஸ் பண்ணாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வரேன். அந்தமாரி கலெக்ஷன்ஸ் நம்ம யூடியூப்லேயே சர்ச் பண்ணாலும் யாருமே எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ மீஷோ கலெக்ஷன்லாம் போடுறேன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருமே போடுறாங்க. நானுமே தேடி பார்ப்பறப்ப நான் போட்ட அதே ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய மீஷோவில் ரிப்பீட்டடாக இருக்குது, நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட் கொண்டு வர்றது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. வேறு யாருமே போடல, நான் மட்டும்தான் போடுறேன். கண்டிப்பாக அந்த நெக்ஸ்ட் வீக் வர வீடியோவுக்கு மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் பெரிய தேங்க்யூ. என்னை மோட்டிவேட் பண்ணுறது சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஓகே எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. இப்போ அது ஆக்சுவலி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, நம்ம அதுக்கான ஒரு குவாலிட்டியான வீடியோ போடணும் அப்படிங்கிறதே எனக்கு மைண்ட் செட்டில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இமிடேஷன் ஜுவல்லரின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா, கோல்டு விற்கிற விலையில் கோல்டு நம்ம போட்டு போயிட்டு வீட்டுக்கு திரும்புறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு இமிடேஷன் ஜுவல்லரி வாங்கினோமா, நீட்டாக போட்டோமா, பார்க்கவும் குவாலிட்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாத்தையும் பூட்டி அசட்டாக, அது ஆக்சுவலி கோல்டுன்ற ஒரு அசட்டு. அதை நம்ம வியர் பண்ணி தான் மற்றவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நெசசரியே கிடையாது. ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு. அது கோல்டு முக்கியமாக சொல்ல போனால் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு. ஒரு எப்படி சொல்கிற, ஆபத்து காலத்தில் உதவுறதுக்காக நம்ம அதை வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்க பார்த்த அந்த கோல்டை இப்போ கோல்டு இன்றைக்கி கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது. எல்லோரும் நோட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் யார்கிட்ட அமௌண்ட் இருந்தால் ஒரு காயின் கூட வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா கோல்டு இருக்க ரேட் அதிகமாகும் வேணும், கண்டிப்பாக கம்மியாகாது. இன்றைக்கே ஒரு கட் ஆஃபில் கம்மியாக இருக்குது. அந்த கம்மியானது நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அது. கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் ஆகிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமிடேஷன் ஜுவல்லரி தான் பார்க்குறோம். ஸோ அந்த இமிடேஷன் ஜுவல்லரி நல்ல குவாலிட்டி. ஒன்று நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், ஒன்று இன்ஸ்டாகிராம் பேஜில் சும்மா ஸ்க்ரால் பண்ணுறப்ப அந்த பேஜ் வந்தது. அந்த பேஜ் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பேஜ் தாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அரௌண்ட் 2000 அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. டைமுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ நமக்கு அதை பற்றினா பிரச்சனையே இல்லை. அமௌண்ட் பிளாக் ஆகிடும் அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்னமாரி ஒரு நெக்லஸ் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு ப்ராடக்ட் உங்களுக்கே பிடிக்கிற ப்ராடக்ட் வாங்க. ப்ரைஸுமே நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்பவே லோ ரேஞ்சில் தான் விற்பாங்க. ஏன்னா அவங்க ஹோல்சேலர். ஸோ ப்ரைஸ் ரொம்பவே கம்மி. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்தமாரி எனக்கு ஒரு பேஜ் சொன்னீங்க பிரவீனா, அது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இது பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ராடக்ட்குள்ளே டிலே பண்ணாமல் போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்தமாரி பாக்ஸில் தான் வரும். ஸோ இதுக்குள்ளே பபிள் ட்ராப் சுற்றி இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிருக்கும். ஆக்சுவலி நான் ஒரு கல் வச்ச மாரி மாங்காய் மாடல் வாங்கினேன். இதுக்கு ஏன்னா அது மாங்காய் மாடல்லாம் காசு கொடுத்து வாங்குறது கஷ்டம் கோல்டில். ஸோ அதனால் இமிடேஷனில் வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலி நிறைய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு செயினு சிம்பிளாக இதை போட்டு போனாலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். பார்த்தாலே தெரியும். இதுக்கு கீழே வேணால் ஒரு ஆரம் செட் வாங்கிக்கலாம்.
ஸோ அதுவுமே வந்து ஒரு ப்ரைடல் வியூ தான், நல்லாயிருக்கும். பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரிஜினல் நினச்சிருவாங்க, அந்தளவுக்கு இருக்கும். உங்களுக்கு கிட்டேயே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல? செயின்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நிறைய பேர் வந்து இந்த செயினை கழட்டிட்டு இதுக்கு ஒரு தனி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, செயினோடையே தான் வரும். நல்ல குவாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட் ப்ரைடல் செட். ஓகேங்களா, இந்த ஃப்ளிப்கார்ட் ப்ரைடல் செட்டுமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு 1 இயர்க்கு மேலேயே வாங்கிச்சு. பேபி ஷவருக்கு வாங்கினேன். பேபி ஒரு 860க்கு வாங்கினேன். செம்ம சூப்பருங்க. 860க்கு இவ்வளோ ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ப்ரைடல் செட்டை நீங்களும் பார்க்கணும், உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான் வாங்குகிறேன். காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆரம், அதுக்கு மேலே ஒரு சோக்கர், ஒட்டியானம், இது நெத்தி சுட்டி, இயரிங்ஸ் இருக்குது. இயரிங்ஸ் வேறு பாக்ஸில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் இதில் இயரிங்ஸ் மிஸ்ஸிங். இயரிங்ஸே நல்லாயிருக்கும், வேணா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது கல் வச்சு இயரிங் கூட போட்டுக்கலாம். இது எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய பேபி ஷவர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வந்து போட்டிருப்பேன் இயரிங்ஸ். ஏன்னா எனக்கு இந்த இயரிங் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் சூட் ஆகலை. அவ்வளோ ஒரு கிராண்டாக ரெடி ஆகிட்டு இயரிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் செட்டு சூட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வேறு தான் பேர் பண்ணியிருந்தேன். நான் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எண்டில் வந்து நான் கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணுறேன். நான் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், அதையும் மறக்காமல் கமெண்ட் சேர்த்து பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த பார்த்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய், குட் நைட்.